பெறட்டோம்னா 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. இந்த நேரம் நல்லா இல்ல, நீ போகாதேங்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அப்ப பாடுனதான் கோளறுபதிகம். "வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணி தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துதான் உளைமை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே." இந்த கடைசி வரி அடியார்னு சொன்ன பாருங்க. நான் இறைவனுடைய அடியவனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு புதனும் வியாழனும் ராகுகாலமும் யமகண்டமும் ஒண்ணும் பண்ண போறதில்லை அப்படிங்கிறத அவர் உணர்த்தியிருக்காருங்க. அதுல என் பேர் இருக்கான்னு கேட்டானா, நோட்டை காமிச்சுட்டான், அவன் பேரே இல்லையா, கவலைப்பட்டு தூங்கிட்டானா, மறுபடியும் அடுத்த நாள் எழுதிட்டான் கனவுலே. அப்ப இன்னைக்கு என்ன எழுதுறேன்னு கேட்டானா, கடவுளால் விரும்பப்படுவர்கள் பேர் எழுதுறேன் அப்படின்னானா, இதுல என் பேர் இருக்கான்னு கேட்டாதான் இவர் பேர் தான் முதல்ல இருந்துட்டான். நீங்களே அந்த அளவுக்கு இருந்தா வேண்டியது இல்லைங்கிறதான் அந்த ஞானம். அதனால கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு அந்த ஞானம் இருந்தாலும் கோயிலுக்கு போங்க. ஏன்னா உங்கள் அருள் அந்த கோயில் செயலிலிருந்து உங்களுக்கு வர்றதுக்கு போல உங்ககிட்ட இருந்து அங்க போகுது. அதனாலதான் சங்கராச்சாரியர் மாதிரி ஞானிகள் எல்லாம் கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க கோயில்ல சாமி கும்பிட வரல, கோயில்ல உள்ள சிலையை இவங்களை தன்னுடைய எனர்ஜியை கொடுக்க வந்தவங்க. பிற மதத்தவரோ சித்தப்பா மகனோ பெரியப்பா மகனோ நீங்க ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு வச்சுக்கிறோம், அவனே உங்களுக்கு பின்னாடி எதிர்த்தனமா ஆகுறதோ இதெல்லாம் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள்னால வர்றதானே ஒழிய, நான் இவனை படிக்க வச்சேன் என் பையன் வேலையை கெடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது இயல்பு, அது இயற்கை, அது அது நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வர்றதே பலன். மதுரை பாண்டிய மன்னனை பார்க்கிறதுக்காக இவர் பெறப்பட்டு வர்றாரு. ஞானசம்பந்தர், ஞானப்பால் குடித்தவர். அவரு ஞான மார்க்கத்துல ஞானம் அடைஞ்சவர். திருநாவுக்கரசர் இறைவனை பக்தி மார்க்கத்துல தேடி போய், திருநாவுக்கரசருக்கு 70 வயசு, இவருக்கு 16 வயசு. ஒரு கோயில்ல அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கையில, அதுக்கு பேரு முற்றோதல்னு பேரு, பண்ணிக்கிட்டு இருக்கையில பாண்டிய மன்னன் பாண்டி மாதேவி மங்கையர்க்கரசிட்ட இருந்து வந்த குலச்சிறையார் ஒரு ஓலையை குடுக்குறாரு. மன்னனை பத்தி எழுதி வரணும்னு பெறட்டுறாரு. பெறட்டோம்னா 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. இந்த நேரம் நல்லா இல்ல, நீ போகாதேங்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அப்ப பாடுனதான் கோளறுபதிகம். "வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணி தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துதான் உளைமை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே." இந்த கடைசி வரி அடியார்னு சொன்ன பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னதுல. நான் இறைவனுடைய அடியவனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு புதனும் வியாழனும் ராகுகாலமும் யமகண்டமும் ஒண்ணும் பண்ண போறதில்லை அப்படிங்கிறத அவர் உணர்த்தியிருக்காருங்க அந்த பாட்டுல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாண்டிய நாட்டுக்கு முத்து வாங்கி விற்க போகல, ரியல் எஸ்டேட் பண்ண போகல, பாண்டிய நாட்டுல பொண்ண கல்யாணம் பண்ண போகல, பாண்டிய நாட்டில் சைவம் தலைக்கிறதுக்காக நான் பிறப்பிருக்கேன். அது ஒரு பொதுநல நோக்கத்தோடு நான் பிறப்பிருக்க அடியார். நான் எப்ப ஒரு நல்ல காரியத்துக்காக பிறப்பிட்டனோ, என்னோட சிவன் வரப்போறாரு. என்னோட அவர் வரையில திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, ராகுகாலம் என்ன, யமகண்டம் என்ன, சூலம் என்ன, ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். இந்த ஆர்குமெண்ட் நடந்து முடிச்ச உடனே திருநாவுக்கரசர் சொல்றாரு, நான் 70 வயசால என் அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவத்தை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லல. நீ ஞான மார்க்கத்தில் தெய்வத்தை பார்க்க வந்தவன், நான் பக்தி மார்க்கத்தில் தெய்வ பார்த்தவன். நீ சொல்றதான் ரைட்டா இருக்கும், போயிட்டு வாங்குற. இப்ப பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் புரிஞ்சிருச்சா? இதுக்கு ஒரு கதையும் கூட சொல்றேன். ஒரு மன்னன் அபூபநாடம் மக்களுக்கு சேவை பண்றதே ரொம்ப பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருந்தானா. அப்ப ஒரு இரவுல நல்ல மக்களுக்கு சேவை என்னென்ன பண்ணணும், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணணும், ரோடு போடணும், மரங்கள் நடணும், மக்களுக்கு விளைச்ச பிரிச்சு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வுலே ஒரு மன்னனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தானா. அவனுடைய கனவில் ஒரு ஏஞ்சல் வந்து உட்கார்ந்து எழுதிச்சான், அபு பெண்ணாடம்னு ஒரு பாட்டு. அப்ப கனவுல அந்த ஏஞ்சல்ட்ட என்ன பண்றேன்னு கேட்டானா, கடவுளை விரும்புபவர்கள் பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுல என் பேர் இருக்கான்னு கேட்டானா, நோட்டை காமிச்சுட்டான், அவன் பேரே இல்லையா, கவலைப்பட்டு தூங்கிட்டானா, மறுபடியும் அடுத்த நாள் எழுதிட்டான் கனவுலே. அப்ப இன்னைக்கு என்ன எழுதுறேன்னு கேட்டானா, கடவுளால் விரும்பப்படுவர்கள் பேர் எழுதுறேன் அப்படின்னானா, இதுல என் பேர் இருக்கான்னு கேட்டாராம், இவர் பேர் தான் முதல்ல இருந்துச்சாம். அதுக்கு பேரு ஞானவான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சூப்பர் ஐயா, சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. நான் கடவுளை விரும்புவது பக்தி மார்க்கம். சூப்பர் ஐயா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. பக்தி மார்க்கம், அதுக்கு அடுத்து ஞான மார்க்கம். இந்த மார்க்கங்களுக்கு நாம வரணும். ஒரே இடத்துல நிக்க ஞான கூடாது. மார்க்கத்துக்கு வந்துட்டேன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகாதீன்னு சொல்லல. அது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஸ்லேட்ட குடுத்து 5யும் 6யும் கூட்ட 1 போட்டு போட்டு எழுதி சொல்லிக் குடுக்குற வரைக்கும் ஸ்லேட் அவசியம். அத பழகி பழகி நீங்க ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஸ்லேட் இல்லாம நீங்க 8யும் 70யும் 80யும் கூட்டலாம். அப்ப கோயிலுக்கு போறதும், கோயில் சிலை இருக்கதும், அந்த இறை ஆற்றலான சூரிய பலத்தை டே முழுவதும் வாங்கி வச்சிருக்க கல்லு, அந்த காந்த சக்திய மறுபடியும் டிசிபேட் பண்றது வாங்க போறாங்க. இதுதான் கோயில் உருவான கோயிலுடைய அர்த்தம். அதனால அ கோயிலுக்கு போகாதேன்னு சொல்றதுக்கு நான் ரெடியா இல்ல. உங்களால் உங்களுடைய இறை ஆற்றலை கூட்டிக் கொள்ள முடியுமேயானால், அதனாலதான் நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்னு சொல்லி பாடி. நீங்களே அருளாளரா இருந்தா அந்த கல்லுல இருந்து உங்களுக்கு ஒண்ணும் வரப்போறதில்லை. பேசும்னா அங்கிருந்து எனர்ஜி வர்றது. நீங்களே அந்த அளவுக்கு இருந்தா வேண்டியதில்லைங்கிறதுதான் அந்த ஞானம். அதனால கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு அந்த ஞானம் இருந்தாலும் கோயிலுக்கு போங்க. ஏன்னா, உங்கள் அருள் அந்த கோயில் செயலிலிருந்து உங்களுக்கு வர்றதுக்கு பதிலா உங்ககிட்ட இருந்து அங்க போகுது. அதனாலதான் சங்கராச்சாரியர் மாதிரி ஞானிகள் எல்லாம் கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க கோயில்ல சாமி கும்பிட வரல. கோயில்ல உள்ள சிலையை இவங்கள தன்னுடைய எனர்ஜியை குடுக்க வந்தவங்க. அந்த நிலைக்கு நீங்க இருந்தா நீங்களும் கோயிலுக்கு போனா, உங்களால் அந்த கோயில் புனிதப்படுது. கோயிலால் நீங்கள் புனிதப்படுறத விட. அந்த அளவுக்கு அந்த ஞானம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க போறதும் போகாதும் உங்களுடைய விருப்பம். எஸ். அம்மான் அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி. ஓகே. அந்த அந்த மூலிகை வந்து ஆன்மீகத்துக்கு உதவுதுன்னு சொன்னாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்காக. சார், அம்மான் பச்சரிசி எப்படி உபயோகப்படுத்தணும்? இல்ல அம்மான் பச்சரிசி இந்த சின்ன 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 அரும்பாறை மாதிரி வரும். அதுக்கு பேரு வாட்ஸ்ன்னு பேரு அல்லது சின்ன சின்ன அரும்பாறைன்னு பேரு. அவைகளை கட் பண்ணி எடுத்தோம்னா அதுல இருந்து வடிகிற ரத்தம் எல்லா இடத்துலயும் உண்டாக்கும். இந்த அம்மான் பச்சரிசியை வச்சோம்னா அவ்வளவையும் அதை அரிச்சிடும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மெயினா. அதுக்கப்புறம் அதை மூலிகை எடுத்து எடுப்பாங்க. அம்மான் பச்சரிசி எல்லாம் நீங்க இந்த மாதிரி சின்ன ஒரு கரும்பாறை மாதிரி வந்திருந்தா அதுக்கு வைக்கலாம். அது ஆன்மீகத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னீங்க ஐயா. அதாவது பரம்பரை கர்மாக்களை போக்குறதுக்கு 2 விதமான மருந்துகளை ஹோமியோல சொல்லியிருக்காங்க. தூஜா அண்ட் மிடோரினம். அதே மாதிரி நம்ம ஆன்மால பதிஞ்சிருக்க கர்மாவையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அதனால அதை எடுத்து கொதிக்க வச்செல்லாம் குடிச்செல்லாம் கொடுத்துட முடியாது. அது அளவுக்கு அதிகமான ஆல்கலைஸும் ஆயிடக்கூடாது. அதை மலர் மருத்துவத்துல நான் எடுத்திருக்கேன். வெளிப்பிரயோகத்துக்கு பயன்படுத்தலாம். இல்லைன்னா நல்ல நல்ல அனுபவம் உள்ள ஒரு சித்த வைத்தியத்தை கேட்டுட்டு அதை கொதிக்க வச்சு குடிக்கணுமா, வேற ஏதாவது அனுமானம் சேர்க்கணுமான்னு கேளுங்க. அம்மான் பச்சரிசி மாதிரி அம்மான் பச்சரிசி இல்ல, எந்த ஒரு மூலிகைகளையும் அதோடைய பயன்பாட்டு அளவு தெரியாம நம்ம எடுத்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கட்டாயமா கூடாது. மலர் மருத்துவமா யூஸ் பண்ணலாம். மலர் மருத்துவமா நான் எடுக்கிறது டிமார்ட்ல அந்த பாலை போடுவேன், இல்ல பூ பிடிங்கி போடுவேன். 4 மணி நேரம் வெயில்ல வச்சிருப்பேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அதை பிரிசர்வ் பண்ணிக்குவேன். மலர் மருத்துவ கான்செப்ட் எந்த பாய்சனஸ் ஃபிளவரையும், எந்த பாய்சனஸ் ட்ரீயையும், ஃபிளவர் இல்ல, அதோடைய அதோடைய மூலிகை, அதோடைய மலர் நானோ டெக்னாலஜி இருக்கனால பாய்சன் ஆகிறது இல்லை. அவ்வளவுதான். அணுவா இருக்கனால. ஹனிமனுடைய தியரியே நானோ டெக்னாலஜி தான். நானோ டெக்னாலஜி நிறைய பேருக்கு புரியாது. அதனால அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதோடைய ஆட்டம் ஸ்டேட்டுக்கு வர்றதுலாம் நானோ டெக்னாலஜி. தேங்க்ஸ் ஐயா. ஆமா. மேடம், நீங்க அதை கொதிக்க வச்சு வீட்டுல இப்ப வறுத்து ரசத்துல போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுறேன், கீரை சாப்பிடுறேன் சாப்பிட வேண்டாம். ஆன்மீகத்துக்கு அது பயன்படும். ஆனா அதை சமைச்சு சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல. வீட்டுல பிடிக்க பிடிக்க வைக்கிறது தான் அவசியம். பாட்டில தூக்கி போட போறோம் அவ்வளவுதான். உங்களோட கருத்து ரொம்ப ஆழமா இருக்கா. இது வந்து நான் கேட்கிற கேள்வி, பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் சொன்னீங்க. பக்தி மார்க்கம் வந்து கடவுள், நம்ம கடவுள் மேல நம்ம அன்பு செலுத்துறதுக்கு, ஞானம் வந்து கடவுள் வந்து நம்ம மேல அன்பு செலுத்துது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஞான சம்பந்தத்தோட உதாரணம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இது இப்போ நான் கேட்கறது வந்து வாழ்வியல் சமூகவியல், இப்ப இருக்கிற சமூகவியல் சார்ந்த ஒரு கேள்வி.
பிற மதத்தவர்கள் இந்துக்களை துன்புறுத்துறார்கள் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எதிர்மறை எண்ணங்கள் வரும். அதே மாதிரி அவர்கள் வந்து நம்மள தேவையில்லாம நம்மள துன்புறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அ செய்திகள நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு வந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து ஏதாவது இருக்கா ஐயா? அவர்கள் வழிபாட்டு முறை தானா செய்யட்டும். நம்ம விஷயத்துல அவங்க தலையிட வேண்டாம் இல்லையா? இப்போ சமீபத்துல நடந்த வன்முறை நிகழ்ச்சிகள் கூட ஐயா நான் நம்ம சொல்றேன் இருங்க. கேட்டோம். ஐயா இதுக்கு தங்களோட பதில் இருந்தா சொல்லுங்க. பிற மதத்துக்க பத்தி நம்ம பேச வேண்டாம் பப்ளிக்கா. மத மத சண்டைகள் இல்லாம வாழறது எப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா, அவ்வளவுதான். நன்றி. அதாவது அது பிற மதத்தவரோ, சித்தப்பா மகனோ, பெரியப்பா மகனோ, நீங்க ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிருவோம். அவனே உங்களுக்கு பின்னாடி எதிர்த்தனமா ஆகுறதோ, இதெல்லாம் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள்னால வர்றதானே ஒழிய, நான் இவன படிக்க வச்சேன், என் பையன் வேலைய கெடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அது இயல்பு, அது இயற்கை. அது அது நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் நம்மள பின்தொடர்ந்து வர்றதுடைய பலன். அதே மாரி இன்னைக்கு வேற மதத்தவர்கள் ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்த பேசுறதே, அந்த ஆளு தன்னை அழிச்சுக்கிறாங்க. தான் மதத்த அழிச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வருது. அவங்க அழிச்சுக்கிறாங்க. இத போய் நம்ம பேச வேண்டாம். பப்ளிக்ல அடுத்த மதத்த பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அடுத்தவன் வந்து என்ன துன்புறுத்துறாருன்னு நீங்க உங்க மதத்த எந்த மதமா இருந்தாலும் நீங்க கும்புறதோட நிறுத்திக்கங்க. அ உங்க கோயில ஒருத்தன் அழிச்சிருவான்லாம் நீங்க நினைக்க வேணாம். அப்படியெல்லாம் ஒருத்தனாலயும் செய்ய முடியாது. அந்த பாவத்த அவன் அனுபவிக்க போறான். அத போய் நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தீங்க? என் புள்ள நல்லா படிக்கணும்ங்கிறதும், என் மதத்த அடுத்தவன் கெடுக்கிறாங்கிறதும் ஒண்ணுதாங்க. யாரும் அப்படியெல்லாம் கெடுத்துற முடியாது. நம்மளுடைய அறியாமையினால நம்ம நினைச்சு எந்த ஐயா, மதத்தையும் இன்னொரு மதத்துக்காரன் அழிச்சிடலாம் முடியாது. மதத்த பத்திய கேள்விகள் வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்து வேணும்னா என் ஃபோன் நம்பர்ல தனியா கேளுங்க. தேங்க்ஸ் ஐயா. ஐயா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. பல்வலி வந்து பல்லு ஆடுது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன். ரத்தம் சுத்தமாக இருந்தால், ரத்தத்தில் பிராணவாயு இருந்தால், அந்த ஆடுற பல்ல 3ஆம் நாள் நிறுத்திரும். அந்த ரத்தம் சுத்தமாக இல்லாத அளவுக்கு நீங்க சுவாச பிராணவாயு எந்த எதிர்மறை எண்ணங்கள்ல விரயமாக்கிட்டு இருக்கோ அதுதான் காரணம். இத போய் நீங்க பல்ல டார்கெட் பண்றதுனால சௌரியம் ஆகாது. உங்களுக்கு திடீர்னு பையனுக்கு மருமகன் நம்மள மதிக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பிய. ரத்தம் கெட்டு போயிருக்கும். கெட்டுப்போன ரத்தம் போன இடத்துல ஆடுது. இன்னைக்கு அத பத்தி கவலை இல்லைன்னு நினைச்சா, நாளைக்கு பிராணவாயு அத மறுபடியும் ரெஜினரேட் பண்ணக்கூடிய ஆற்றல் நீங்க சுவாசிக்கிற காற்றுக்கு மாத்திரம் தான் உண்டு. அந்த காற்று உங்க எந்த எண்ணத்தால் விரயமாகுதோ அதுதான் காரணம். அதனால பல்வலிக்கு ஒரு மருந்து சொல்லுங்க, மூட்டு வலிக்கு ஒரு மருந்து சொல்லுங்கன்னு கேட்க கேட்க உங்க உடம்புல கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் பிராணவாயு சுவாசித்ததை எந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு விரயம் பண்ணாலும் இந்த உடம்பை நாமே உடம்ப துரோகம் பண்ணிக்கணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, தம்பியை ஏமாத்தினவன், ஊரை ஏமாத்தினவன் எல்லாம் வசதியா வாழ்றானே, நமக்கு மாத்திரம் ஏன் கஷ்டம்னு கேட்கிறாங்க. நானு 4 பொண்டாட்டி கட்டினா கூட நான் துரோகி இல்லை. துரோகம் என் ஒய்ஃபுக்கு பண்ணதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என் தம்பியை ஏமாத்தி சொத்தை புடுங்கி இருந்தால் அது துரோகம் இல்லை. அது என் தம்பிக்கு நான் செஞ்சதுதான். எனக்கு துரோகம் இல்ல. நம்ம கோபம், பொறாமை, பயம், கவலை இதுல நம்ம பிராணாவை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அது மாத்திரம்தான் நாம் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க துரோகம். அதனாலதான் பல்வலி, அதனாலதான் மூட்டு வலி, அதனாலதான் கேன்சர், அதனாலதான் வாழ்வியல் வசதியா வாழலை. துரோகம் உங்களுக்கே நீங்க பண்ணிக்கிறீங்க பாருங்க. நான் போன 2 மீட்டிங் முன்னாடி சொன்னேன். இஃப் யுவர் கம்பேஷன் டஸ் நாட் இன்க்ளூட் யுவர் இட் இஸ் இன்கம்ப்ளீட்னு புத்தர் சொல்லி. நீங்கள் உங்களை நேசிக்க தெரியவில்லை, அதனால உங்க பல்லு வலிக்குது. இதுதான் உண்மை. தம்பி வசதியா வாழ்றானே இல்ல அந்த மதத்துக்காரன் இப்படி இருக்கானே நீங்க நினைச்சு என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் பேசிங் ஒரு பிராணா. சோ உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னங்கிறத நீங்க நேர்மறை ஆக்கிட்டீங்கன்னா உங்க பல்லாட்டம் நாளைக்கே நின்று போயிடும். எல்லாருமே உடல் சம்பந்தப்பட்ட கேள்வியவே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவுக்கு நான் ஒரே ஆன்சர் தான் சொல்லியிருக்கேன். மனவியல் சம்பந்தத்தை கேளுங்க. ஏதாவது கரெக்ட் பண்றதுக்கு மறந்து சொல்லுவோம். எனக்கு பொறாமை இருக்கு, எனக்கு கோபம் வருது, எனக்கு பயம் வருது. அந்த உணர்வுகளுக்கு மறந்து சொல்லலாமே ஒழிய, எனக்கு பல்லு வலிக்குது, எனக்கு மூட்டு வலி வருது, பல்லு ஆடுது. கட்டாயமா அந்த பல்லாட்டத்தை நிறுத்த முடியும். பிராணவாயு அந்த ரத்தத்தோட சேர்ந்து போனா. அதிகப்படியான உணர்வுகள், எமோஷன்ஸ் அதிகமாகும் போது அதை எப்படி நாம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உணர்வுகள்ங்கிறது நீங்களே உண்டாக்கிக்கிட்டதானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் இந்த உலகத்துல வாழ வந்திருக்கோம். அதுக்கு இந்த உடம்புக்கு பிராணவாயு கொடுக்கணும். அதை ஏன் விரயம் பண்ணி இந்த உடம்ப நீங்களே கேட்டுக்குது?
அந்த உணர்வுகள் எல்லாம் உங்களை பாதிக்குதுன்னு அப்புறம் அதை ஏன் தூக்கிட்டு தெரியும். எனக்கு ஒரு பையன் பார்ட்னர் இருக்கா, பார்க்க முடியலையேன்னு உணர்வோட வாழ்ந்தா பையன் பிறப்பு வந்துட போறது இல்லை. எனக்கு வியாதி வரப்போகுது. இப்ப எதுக்கு அந்த உணர்வு? ஒரு எக்ஸாம்பிள், பையன் எனக்கு சாப்பாட்டு கொடுக்கலன்னு வச்சுக்குவோம். பையன் நம்மளை மதிக்கலைன்னு சொல்றான்னு அதை நினைச்சு என் உடம்ப கெடுத்துக்கணுமா, இல்ல அவன்கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்கணுமா? மரியாதையை பிச்சை எடுக்கணும். நீங்க எதெல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ இந்த உடம்ப பாதிக்கும். கௌரவத்தை, அன்பை நீங்க கொடுக்க நீங்க அருளாளன். அன்பை அடுத்தவன்ட்ட எதிர்பார்க்க நம்ம பிச்சைக்காரன். அந்த உணர்வுனால உங்க உடம்ப பாதிக்குது. அது ஏன் அந்த உணர்வு இந்த உடம்ப பாதிக்கிற எதையும் தூக்கியதையே நீங்க ஏன் ரெடியா இல்லை? அவ்வளவுதான். புரியுதா? தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், பையனா இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரனா இருக்கலாம். நம்மகிட்டயே எல்லா விதமான வசதி வாழ்க்கையும் ஏற்படுத்திக்கிட்டு அவனா கூட இருக்கலாம். அதை போய் ஏன் ஒரி பண்ணிட்டு இருக்கு? நீங்க கொடுக்குற வரைக்கும் கடவுளா இருங்க. இந்த மாதிரி உணர்வுல வாங்க பிச்சைக்காரன் ஆயிடும். அதை ஏன் செய்யணும்னு பாருங்க. அவ்வளவுதான். உணர்வுன்னு நீங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உற்பத்தி பண்ணணும். அது எப்படி அளிக்கிறதுனா, அந்த உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பழமொழிதான் அருமையான பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பங்களா வச்சிருக்கிறது செல்வம் இல்ல, ஆதிக்கார் வச்சிருக்கிறது செல்வம் இல்ல, நான் தான் இந்தியாவிலே கோடீஸ்வரன் சொல்லிக்கிறது செல்வம் இல்ல. நோய் இல்லாம வாழ்வது மாத்திரம்தான் செல்வம். இந்த உணர்வுகள் உங்களுக்கு நோயத்தான் உண்டாக்கணும்னா அதை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, அது என்னவா இருந்தாலும் சரி. எனக்கு எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுங்க ஐயா? எதிர்காலத்தை நினைச்சாலே பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு நீங்க சொல்ற விளக்கம். மனிதன் கனவுலகளே வாழ்ந்து முடிச்சு போயிடுவான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு இன்னைக்கு ஏன் பிராணாவை வரைய பண்ணி? நாளைக்கு காலையில உயிரோடு இருக்க போறோமான்னே தெரியாதே. எதிர்காலத்துல நீங்க பையனை படிக்க வைக்கணும், பேரனை படிக்க வைக்கணும். எத்தனையோ பேர் அப்பா இல்லாம பிள்ளையெல்லாம் படிச்சு கலெக்டரா எதிர்காலத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்கே எதிர்காலம் கிடையாது, அடுத்த நிமிஷமே எதிர்காலம் கிடையாது. இப்ப வாழ்றதான் நிஜம். அதனாலதான் புத்தர் காலத்துல வாழ்ந்த, சைனால வாழ்ந்த ஒரு ஞானி லாவோட்சு, நீங்கள் நேற்று நடந்த விஷயத்தை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் நேற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாளைக்கு என்ன பண்ண போறோம், அதை பண்ண போறோம்னு கனவுலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா நிகழ்காலத்துல வாழ்ந்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஆர் ஒரிட் யூ ஆர் லிவிங் இன் தி பாஸ்ட். நடந்து போனதா கவலை. இஃப் யூ ஆர் ஆன்சியஸ் யூ ஆர் லிவிங் இன் தி ஃபியூச்சர். இஃப் யூ லிவ் இன் தி பிரசன்ட் யூ ஆர் ஹாப்பி. நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இந்த நிமிஷம் வாழாம நாளைக்கு பையனுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு இன்னைக்கு தொலைச்சிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க. இதுதான் பெரிய ஞானம். எதிர்காலம் என்று ஒன்று இல்லை. டைம்லெஸ் கான்சியஸ்னா நான் மூச்சு விடக்கூடியதை இப்போதைக்கு மாத்திரம் பயன்படுத்திட்டேன்னா, இப்ப நான் பேசுறதுக்கு மாத்திரம்தான் நான் சுவாசிக்கிற காற்று, அதுக்கப்புறம் வேற எதுக்கும் இல்லை. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு மீட்டிங் முடிச்சுட்டு பேஷண்ட பார்க்க போறேன்னா பேஷண்ட் தான், அடுத்து சாப்பிட போறேன்னா சாப்பிடுறதான். அப்ப நான் நிகழ்காலத்துல வாழ 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 என்னுடைய 2000 வருஷம் கழிச்சு கூட அது நிகழ்காலம். நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கு நினைச்சு இன்னைக்கு பிராணாவை நாளைக்கு வேணுங்கிற பிராணாவை இன்னைக்கே செலவழிச்சுட்டு நாளைக்கு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால எதிர்காலம், நீங்க நிகழ்காலத்துல வாழ 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 நீங்கள் நினைக்கிற எதிர்காலமும் நிகழ்காலம் தான். ஆனால் 50 வயசுக்கு அப்புறம் 80 வயசுக்கு அப்புறம் சாக போறதை இன்னைக்கு நினைச்சு இன்னைக்கே செத்துக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியல. புரியுதா? சுவாச பிராணம் அந்த எண்ணத்துக்கு போயிட்டு தான் உடம்ப ஆரோக்கியமாக்கல. இவ்வளவுதான் பதிலே. அதனாலதான் புத்தர் நிகழ்காலத்தில் வாழுங்கள்ங்கிற வார்த்தையை மிக அருமையாக சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சு அவன் இருக்க போறான்னு தெரியாது. அவன் ஏன் நமக்கு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான்? புரியுதா? நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறதெல்லாம் அப்படித்தான். அதாவது ரிட்டையர்ட் ஆனா பணம் வேணும்னு இன்னைக்கு வாழாம இந்த பணத்தை பூரா ஆஸ்பத்திரியில கொண்டு செலவழிக்கதான் ரெடியா இருக்கும். நிகழ்காலத்துல வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறதுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிராணாவை இன்னைக்கு செலவழிக்காம சேர்த்து வச்சு என்ன பண்ண போறிய? அதை விரையம் பண்ணி என்ன பண்ண போறிய? இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். யாரும் எதிர்காலத்துல நாளைக்கு இருப்போமான்னே தெரியாது. அந்த கனவுலக வாழ்க்கையை விடுங்க, நிகழ்காலத்துல வாழுங்க, நிஜத்துல வாழுங்க. கிளிமாட்டிஸ் தான் அதுக்கு மருந்து. கனவுலக வாழ்க்கைக்கு மருந்து அதுதான். மாறிக்கங்க.